முதலமைச்சர் ஆளுநர் மாளிகையில் அலுவல் பூர்வமாக வரவேற்கப்படக்கூடிய காட்சிகள். ஆளுநர் மாளிகையில் தான் திரு மனோ தங்கராஜ் மீண்டும் தமிழ்நாடு அமைச்சராக இன்னும் சில நொடிகளில் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் தமிழ்நாடு ஆளுநரால் செய்து வைக்கப்பட அமைச்சரவையில் சேர்கிறார். ஏற்கனவே 2021 தமிழ்நாடு அமைச்சரவையில் திரு MK ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையில் சேர்ந்த அவர் பல 2 முக்கிய இலாக்காக்களை வகித்தார். முதல்ல பால்வளத்துறை மற்றும் IT துறைகளுடைய அமைச்சராக இருந்திருக்கிறார். 2024 செப்டம்பரில் அவர் அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். இப்பொழுது 7 மாத கால இடைவெளிக்கு பிறகு மீண்டும் திரு மனோ தங்கராஜ் அமைச்சராகிறார். மேலும் கருத்துக்களை நம்முடைய பகிர்ந்து கொள்றதுக்கு திரு RK ராதாகிருஷ்ணன் அவர்கள் இணைகிறார். இதெல்லாம் ஸ்பெஷல் இல்லை. இப்போது ஒட்டுமொத்தமாக அமைச்சர்களோட மொத்த அமைச்சரவையோட பதவி ஏற்கிறத தாண்டி இன்னைக்கு தனி பதவியேற்பு விழா. திரு மனோ தங்கராஜ் அவர் அமைச்சரவையிலேருந்து நீங்கிய போதும் நிறைய கேள்விகள் சலசலப்புகள் இருந்தது. YC பேக் அதில் இருக்கக்கூடிய கணக்குகள் என்ன, உங்களுடைய வியூஸ் மிஸ்டர் ராதாகிருஷ்ணன்? என்னை பொறுத்தவரையில இது கட்சிக்குள்ளால் இருக்கின்ற ஒரு பிரச்சனையாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் வெளிப்படையாக ஒரு ஊழல் குற்றச்சாட்டோ இல்லை என்றால் தன்னுடைய துறையை நன்றாக கையாளவில்லை என்றோ எந்த ஒரு குற்றச்சாட்டும் மனோ தங்கராஜுக்கு எதிராக வரவில்லை என்றுதான் உண்மை செய்தியாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் பார்த்தோம், அவர் இது பால்வளத்துறையில் இருந்த சமயத்தில் தான் எவ்வளவோ அதிகமாக ஃபார்மர்ஸ் சேர்த்திருக்காரு. டைரி ஃபார்மர்ஸ் பல நம்பர்ஸ்ல சேர்த்து ஏறத்தாழ 10 லட்சம் அடிஷனல் நம்பர்ஸ் சேர்த்திருக்கிறாரு. அதே மாதிரி ஏறத்தாழ அந்த அதிமுக காலத்தில் ஒரு பெரிய தொய்வு வந்த இடத்திலிருந்து அதை கொஞ்சம் மீட்டு கரையேறி வந்த ஒரு நிலை இருந்தது. அப்ப என்னை பொறுத்தவரை நிச்சயமாக அது கட்சிக்குள்ளால் இருக்கின்ற ஒரு பவர் ஈக்குவேஷன்ஸினுடைய ஷிஃப்டாகத்தான், அதனுடைய காரணமாகத்தான் இவர் வெளியேற்றப்பட்டார் என்று நான் கருதுகிறேன். அதே துறை தான் அவருக்கு வழங்கப்படுவதாக தகவல்கள் வருகின்றன. அதிகாரப்பூர்வமான அறிவிப்புக்காக காத்திருக்கணும். துணை முதலமைச்சர் உட்பட அமைச்சர் பெருமக்கள் விழா அரங்கத்துக்கு வருகை தரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். அவர்களுக்கு வணக்கம் வைக்கிறார். அமைச்சராக இன்னும் சற்று நேரத்தில் மீண்டும் பொறுப்பேற்க இருக்கக்கூடிய திரு மனோ தங்கராஜ். முதலமைச்சரும் ஆளுநரும் வந்தவுடன் தேசிய கீதம் முழங்க இந்த விழாவானது தொடங்கும். முதலமைச்சர் ஆளுநரை சம்பிரதாயபூர்வமாக வரவேற்று விழா மேடைக்கு அழைத்து வரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கின்றோம். அதே துறை அவருக்கு வழங்கப்பட்ட இந்த பர்ஃபார்மன்ஸை காட்டுதுன்னு பார்க்கலாமா திரு RK? நிச்சயமாக. அதை தாண்டி ஒரு 3-4 துறைகள் தான் இப்ப மக்களிடையே ஒரு நேரடியாக அன்றாடம் தேவைப்படுகின்ற மினிஸ்ட்ரிஸாக பார்க்கிறோம். ஒண்ணு நிச்சயமாக மின்சாரம் எங்க துண்டிக்கப்பட்டால் அடுத்த ஒரு வருடத்துக்கு அது பெரிய ஒரு களங்கமாக போகும். அது லாங் எக்ஸ்டெண்டட் பீரியட்ஸ் ஆஃப் பவர் கட். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.